ஆளுநர் அரசுப்பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்பது உங்கள் பேர். இப்ப என்னன்னா, கடந்த 10 மாசமா எதிர்பார்த்த 8வது வேகன்சிக்கான டிஓஎஸ் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதாவது என்னென்ன அம்சங்களை பரிசீலிக்கலாம், எந்த எல்லை வரை பரிசீலிக்கலாங்கிறதா டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். அதை 28/10/2025 அன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை என்ன பண்ணிட்டாங்க, வெளியிட்டிருக்காங்க. அதுதான் அப்புறம் பார்க்க போறோம். இது என்ன வந்திருக்கு, என்ன இல்லைன்னு பார்த்துடலாம். என்ன பழசு, என்ன புதுசு, என்ன விடுபாடுகளையும் பார்த்துடலாம். இப்போ பரிந்துரைகளை இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ பரிந்துரைகளை செய்யும் போது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா அதான், பரிந்துரைகளை செய்யும் போது வேகன்சி எதையெல்லாம் பரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு கருத்தில் கொள்ளணும்னு சொல்லியிருக்கு. நாட்டின் பொருளாதார நிலை மற்றும் நிதி விவேகத்தை, அதாவது பிசிக்கல் ப்ரூடன்ஸ் இதுக்கு பேர். இதுக்கு அதை பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல தமிழ் அப்படியே நான் போட்டிருக்கேன். நிதி விவேக தேவைங்கிறது பிசிக்கல் ப்ரூடன்ஸ், அதாவது நிதிநிலை பற்றி ஜாக்கிரதை உணர்வு, அது தேவை. அப்புறம் வளர்ச்சிக்கான செலவு மற்றும் நல்வாழ்வு நலனுக்கு போதுமான வளங்கள் கிடைப்பதை உறுதி செய்யும். இதெல்லாம் இதுக்கு செலவு பண்ணிட்டோம்னா இதுக்கெல்லாம் பணம் இருக்குங்கிறத உறுதி செய்யணும். எப்படி வேகன்சிக்கு செலவு பண்றதோட இதுக்கான செலவுக்கும் ரிசோர்ஸ் இருக்குங்கிறத உறுதி செய்யணும். 3வது, பங்களிப்பு இல்லாத ஓய்வூதிய திட்ட நிதி இல்லா செலவு, அதாவது பழைய பென்ஷன் பாருங்க, ஓல்டு பென்ஷன்சி ஓபிஎஸ், அதுக்கு உண்டான செலவு, அதையும் கருத்தில் கொள்ளணும். அப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த பே கமிஷன் ரெக்கமெண்டேஷனை ஸ்டேட் கவர்மெண்ட், உதாரணமா தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளுங்கிறதுனால அதுக்கு என்னென்ன பாதிப்புகள், அதாவது இந்த எந்த வகையில் அஃபெக்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க, அதையும் நீங்க கருத்தில் கொள்ளணும்னு இருக்காங்க. அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள், பப்ளிக் செக்டாரு, பிரைவேட் செக்டாரு, அதுக்கு எல்லாம் உள்ள பேரிட்டி, அது சமநிலையை நீங்க அதையும் பார்த்துன்னு சொல்லியிருக்காங்க. இது அவ்வளவு உள்ள இது அந்த அறிவிப்பு நேற்றைக்கு மதியம் 28/10/2025 செவ்வாய்க்கிழமை மதியம் வெளிவந்திருக்கு. இதனுடைய சாரம் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதான் அவங்க கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், இவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த 5 பாயிண்ட் தான். இப்போ என்னன்னு பார்த்துருவோம். இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல ஏற்கனவே உள்ளது, பழையதுன்னா ஏற்கனவே வேகன்சில கொடுத்தது என்னென்ன இருக்கு, புதுசா என்ன சேர்த்திருக்காங்க, விடுபாடு எதெல்லாம் விடுபாடு இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்ப பார்த்தாதான் இந்த வேகன்சினுடைய நடவடிக்கைகள் நாளைக்கு எப்படி சாதகமா இருக்கு நமக்கு தெரிய வரும். அதுக்காக தான் பழையதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த டிஓஆர்ல சொன்னோம் இல்லையா 5 பாயிண்ட், இதை கவனிச்சு தான் நீங்க இந்த வேகன்சினுடைய ரெக்கமெண்டேஷனை பாருங்கிறது பழசு, ஏற்கனவே உள்ளது. அதே மாதிரி தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதே போல 18 மாத அவகாசம், இந்த 6வது வேகன்சிலையும் 7வது வேகன்சிலையும் சரி, கொடுக்கப்பட்ட அவகாசம் வேகன்சிக்கு 18 மாசம். இப்பவும் அதே 18 மாத அவகாசம் தான். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே சொல்லுதான் அப்போ சொல்லியிருக்காங்க, இடையில முடிஞ்சுன்னா இடைக்காலத்துல இந்த 18 மாசத்துக்குள்ள எதையாவது நீங்க பரிசீலனை பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்ப உடனே எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை அனுப்பினாலும் பரிந்துரை வேகன்சியை அனுப்பும், ஆனால் அரசு தான் இறுதி முடிவை செய்யும். இது ஞாபகத்துல கொள்ள வேண்டியது. அதானா அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. விடுபாடு புதியதுன்னு பார்த்தா புதுசா ஒன்றும் இல்லை. விடுபாடுன்னு பாத்தீங்கன்னா, போன 6வது 7வது வேகன்சில அவங்க இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பாருங்க, பரிசீலனைக்குரிய அம்சங்கள், அதற்கான எல்லைகள், அதான் டேர்ம்ஸ்னா என்னென்ன ஐட்டங்கள், ரெஃபரன்ஸ்னா குறிப்பு, அதுதானா கவனிக்க வேண்டிய இனங்களும் அதற்கு உண்டான எல்லையும். அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வகைவாரியா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் அண்ட் சிவில் ஒர்க்கர்ஸ், அதே போல டிஃபென்ஸ், அதே போல என்ன சொல்லுவாங்க பப்ளிக் செக்டாரு, அதே போல இது கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆபீசர் உள்ள ஆபீசர்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஆபீசர்ஸ், அதே மாதிரி எல்லா இனங்களையும் சொல்லுவாங்க. இதுல அதை பத்தியெல்லாம் எந்த குறிப்பும் இல்லை. அதோட இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா, என்னைக்கு இது அமலாக்க தேதின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஆனா டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல சொல்லலை. அவங்க சொல்லிடுவாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு கருத்தியெல்லாம் தெரிய வர்றது 1/1/2026 தான். அப்புறம் சம்பள கமிஷன் அமலாக்க தேதிக்கு இதான் முக்கியமானது. ஏற்கனவே உள்ள 2 பே கமிஷன் என்ன பண்ணாங்க, 1/1/2024 அப்புறம் வந்தவங்களை விட்டுவிட்டு, அதுக்கு முன்ன ரிட்டையர் ஆனவங்களும் அந்த பழைய பென்ஷன்ல இருந்து இனிமே ரிட்டையர் ஆக போறவங்களுக்கும் என்னென்ன பென்ஷன் பண்ணுங்கிறத பரிசீலனையை சொல்லியிருந்தாங்க. எப்போ 6வதுலயும் 7வதுலயும் அந்த குறிப்பு இருக்கு. ஆனால் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல அதை பற்றிய குறிப்பே இல்லை. இன்னும் சொல்ல போனா பென்ஷன் சம்பளம்ங்கிற குறிப்பெல்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஓய்வு பெற்றது பணப்பணம் வருது, அதாவது போனஸ் எப்படி, அதாவது ப்ராஜெக்ட் லிங்க்டு போனஸ், இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. இது நிறைய பெருசா இருக்கு, நிறைய நான் சுருக்கமா சொல்றேன். அந்த போனஸை பத்தி பரிசீலனை பண்ணுங்க, எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது.
அப்புறம் பதவி உயர்வு சொன்னாங்க. எம்ஏசிபி மாடிஃபைடு அக்ரெசிவ் கேரியர் ப்ரொக்ரஷன் வந்து பாருங்க, அது வந்து அதுல வந்ததுதான் 7வது வேகன்சில. இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கு. பதவி உயர்வுல என்னென்ன செய்யலாம், ஏது பண்ணலாம். அதே போல ஊழியர்களை வந்து அரசு சர்வீஸ் பக்கம் இருக்கிறது மாதிரி பேருடைய டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கணும், அலவன்ஸ் இருக்கணும், அட்வான்ஸ் இருக்கணும். இப்படி நிறைய இனங்கள் வந்து அதுல இருந்துச்சு. எதுல 6வது 7வது பே கமிஷன்ல இருந்தது. அதெல்லாம் இந்த இதுல டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இல்லை. அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா பழைய பென்ஷன் செலவு பற்றிய குறிப்பு. ஏற்கனவே ஓல்டு பென்ஷன் இருக்கு பாருங்க, ஓபிஎஸ், இனி ரிட்டையர் ஆக போறவங்களுக்கு அது என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து அதை பற்றிய செலவு பற்றிய ஒரு கவனம் வேணுங்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு செலவாக வந்து கவனம் வேணும்னு. இதுதான் இந்த முக்கியமானது. இதுல முக்கியமானது இதுதான். பழைய பென்ஷனுக்கு உண்டான செலவு எவ்வளவுன்னு பாசி கேட்டாங்கன்னா, இனி வரப்போகிற பே கமிஷன்ல ஏற்கனவே நிலுவையில் இருக்கிறது என்னன்னா, 5வது பே கமிஷன் சொன்னாங்களே, கிராஜுவேட்டி வந்து நீங்க வந்து 16 மாசம் சொல்லாம எவ்வளவு நாள் வேலை பார்த்து 40 வருஷம் வேலை பார்க்கலாம், 42 வருஷம் கூட வேலை பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு 6 மாசம் சம்பளம் வீதம், 21 மாசம் சம்பளம்னா 21 மாசம் சம்பளத்தை கிராஜுவேட்டா கொடுக்குறாங்கல்ல, அது இதுல இல்லை. அந்த முக்கியமான பாயிண்ட் அதுல இல்லை. அதே போல ஊழியர் தரப்புல கொடுத்தாங்க பாருங்க, 1வது ஸ்கேல் 2வது ஸ்கேல் இணைக்கிறது, 3வது ஸ்கேல் 4வது ஸ்கேல் இணைக்கிறது, 5வது ஸ்கேல் 6வது ஸ்கேல் இணைக்கிறது இல்ல. இடைக்கால நிவாரணம் இல்ல. டிஏ மெரிஜரை பத்தி இல்ல. ஆக இப்போ டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல ஊழியர் தரப்புல, அதாவது நேஷனல் கவுன்சில் ஊழியர் தரப்பு பாருங்க, கொடுத்த எதுவுமே அதுல இடம் தரல. அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா இதுதான் இது சொல்றேன் பாருங்க. இது இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, வேகன்ஷன் வந்து நமக்கு போதுமான அளவு பணப்பலனை தருமாங்கிறது. ஏன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதை பத்தி சொல்லலை. அப்படி சொல்லி பார்க்கும்போது அதாவது வேகன்ஷனுக்கு ரொம்பவும் கட்டுப்பாடு விதிச்சது மாதிரி நமக்கு தோணுது. அப்படி பார்த்தா இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கறதே வாய்ப்பு இல்லாம இருக்கு. ஆனால் என்னன்னா, ஏற்கனவே 4வது பே கமிஷன்ல சப்ளிமெண்டலா ஒரு டிஓஆர் கொடுத்தாங்க, அது பென்ஷனுக்குன்னு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இதுல கொடுப்பாங்களா இல்ல இதோட சேர்த்து வரப்போகுதாங்கிறது தெரியல. இது முக்கியமானது. ஆகையினால இப்போதைக்கு கொடுத்துருக்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எத்தனாலைக்கு அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் தான். அந்த மாதிரி தான் இருக்கே தவிர லிபரலா அதுல இல்லை. அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தலைவர் செயலர், இந்த தலைவர் உறுப்பினர் செயலர் உறுப்பினர் இருக்காங்க பாருங்க, அதாவது சேர்மன் மெம்பரு மெம்பர் செக்ரட்டரி, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஊடகங்கள் வந்திருக்கு. ஆனா இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அது வரல. சரிதானா? அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோல இருந்து இது வரைக்கும் வரல. ஏதாவது இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, 29ஆம் தேதி மாலை 6 மணி வரைக்கும் இது வரைக்கும் வரல. அதனாலதான் அதை பத்தி சொல்லலை. ஆக மொத்தத்துல இது நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லை. நான் அதனாலதான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 1.86 தான் நம்ம குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு. அதிகபட்சம் 1.92. அதுவும் ஏன் நம்ம சொன்னோம்னா, இந்த பே இணைக்கிறேன்னு சொன்னாங்க பாருங்க, 1வது 2வது ஸ்கேலு 2வது இருக்குது, 3வது ஸ்கேலா பே 4வது ஸ்கேலா பே இணைக்கிறது, 5வது ஸ்கேலா பே 6வது பே ஸ்கேல இணைக்கிறது. அதே போல இப்போதைக்கு போன பே கமிஷன்ல 3 யூனிட்டுக்கு, அதாவது கணவனுக்கு 1 யூனிட்டு, மனைவிக்கு 0.8 யூனிட்டு, பிள்ளைங்க 2க்கு 0.66 யூனிட்டு, ஆக மொத்தம் 3 யூனிட் கணக்கு பண்ணி தான் 2.5 கொடுத்தாங்க. நாம என்ன எதிர்பார்த்தோம், இப்போ 3.6ன்னு நேஷனல் கவுன்சில்ல ஊழியர் தரப்புல கேட்டிருக்காங்க. மற்றவர்களுக்கு 5 யூனிட் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம 1.86 குறைந்தபட்சம் எதிர்பார்த்தோம். ஆனா இப்ப இருக்கிறது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கு. இருந்தாலும் அது 1.8 தான் எதிர்பார்க்கலாம். 2வது பென்ஷன்ல 7வது பே கமிஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனி அதுல சீர்திருத்தமே வேண்டியது மாதிரி போன பே கமிஷன்ல அவங்க சொல்லியிருந்தாங்க. 7வது பே கமிஷன்ல அப்படி, அது பழைய பென்ஷனுக்கு. அப்படி இருக்கும்போது இதை பத்தி எதிர்பார்க்க முடியாது. 2வது இவங்க என்ன கேட்கறாங்க, இப்போ வந்து என்பிஎஸ் யூபிஎஸ் எல்லாம் எடுத்துட்டு பழைய ஓபிஎஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதை பார்க்கும்போது அதற்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்கான்னு தெரியல. இதுதான் இப்போதே நிலைமை. இதை பற்றிய ஃபர்தர் ஏதாவது செய்தி அல்லது டிஓஆர்ல ஏதாவது அமெண்ட்மெண்ட் அல்லது ஏதாவது இணைப்பு வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.